படைப்பாற்றல் மூலம் அலங்காரம் மற்றும் பயன்பாடு என இவ்விரண்டிற்கும் பயன்படும் வகைகளில் கைகளால் செய்யப்படும் கலைப்பொருட்கள் மற்றும் அது செய்யும் முறை குறித்து விவரிக்கும் இப்பகுதி கைவினை களஞ்சியம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை கைவினை களஞ்சியமில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் பேர் மாலினி கல்யாணம். ஆர்டிஸ்டிக் பாட்ரி ட்ரைனிங் அகாடமியும் தி பாம் அ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக இன்றைக்கி நீங்கள் ஒரு சில இதை கற்றுக்க போகிறீங்க. என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா? பாருங்கள், இது ஒரு ஓல்டு சட்டி, பூந்தொட்டி. இந்த பூந்தொட்டியை நம்ம பழசாக எடுத்துன்னு சொல்லி வெளியில் தூக்கி போடக்கூடாது. இதை எவ்வளோ கஷ்டமாக நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? வயசாகிடுத்து அப்படிங்கும்போது நம்ம வயசாகிடுத்துன்னா நம்மளை வீட்டில் வெளியில் தூக்கி போடுறாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் நம்ம பொருள் எல்லாம் கூட கரெக்டாக வச்சுண்டு வீட்டில் அழகாக அதை பராமரிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பூந்தொட்டி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். செம்மண் இருக்கு இல்லையா? அந்த செம்மண்ணை வச்சே நம்ம பெயிண்ட் பண்ணால் இது புதுசாக இருக்கிற மாதிரி ஆகிடும். எப்படி பாருங்களேன் நீங்களே. இதுக்கு சில சமயம் நம்மளுக்கு ஒரு தடவைக்கு மேலே ஒரு 2 கோட் போட வேண்டியிருக்கும். போட நமக்கு தெரியும் எப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துண்டு நம்ம அவசியம்னா அடுத்த கோட் போட்டுக்கலாம். இப்போ இது செய்யும்போது முதல்ல இங்கெல்லாம் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம தட்டின்னு விடணும். தட்டின்றதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ செஞ்சுன்னு இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம செம்மண் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த பெயிண்ட்டை வாங்கி நம்ம போட்டுக்கலாம். ஆனால் செம்மண் போட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா செடிக்கும் இது கொஞ்சம் போரஸாக இருக்குது. அப்படிங்கும்போது சட்டி வெயில் காலத்தில் தண்ணி எடுத்துக்கும். அப்போது நம்ம எப்படி வேர்க்கிறோம் அது மாதிரி அதுக்கும் தண்ணி தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணும்போது இந்த செம்மண் போடும்போது அதுக்கு செம்மண்ணில் நமக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இதை நம்ம பயன்படுத்துறது நல்லது. இப்போது 2வது கோட்டிங் கலரும் நம்ம இதில் போடலாம். நமக்கு ஒரே தடவையில் பண்ணும்போதே 2 கோட்டிங்கும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கோட்டிங் போட்டுட்டும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ கூட 2வது கோட்டை போட்டுக்கலாம். இப்போ நான் 2வது கோட்டை உடனே போட போகிறதில்ல. இது உங்களுக்கு ஒரு ஐடியாங்கிறதுக்காக காமிச்சுட்டுருக்கேன். இப்போ 2வது கோட்டிங்கை நாளைக்கு நான் போடும்போது இன்னும் பிரைட்டாக ஆகிடும். அப்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதை நீங்கள் செடியை மண் உள்ள மண் இருக்குது, அது பரவாயில்ல. ஓகே, இப்போது செடிக்கு நம்ம தண்ணியெல்லாம் விடுறோம். அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளெல்லாம் படாதபடிக்கு இப்படி பண்ணணும். இந்த செடியெல்லாம் இருந்ததுன்னா இப்படி செடியை எடுத்துட்டு இப்படி போடணும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பெண்டு வருது. ஸோ அந்த பெண்டிலெல்லாம் கூட நீங்கள் உள்ளே தடவணும் இந்த பெயிண்ட்டை. அப்போ தான் கம்ப்ளீட்டாக அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இதை ஒரு கோட் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நாளைக்கு இதில் நான் 2வது கோட் போடுவேன். ஸோ இப்போது பாருங்கள், மேலேயும் ஃபுல்லாக லேயராக அப்படியே லேயராக எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போது வேறு எங்கேயானு விட்டு போயிருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த எட்ஜஸ்லலாம் நல்லா பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் உள்ளுக்குள்ளே விளிம்பு இருக்கும். இந்த விளிம்புலெல்லாம் கூட நல்லா பட்டிருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். இப்படி ஃபுல்லாக எடுக்கும்போது அப்படியே சுற்றி இது ரொட்டேட்டிங் டேபிள். இந்த ரொட்டேட்டிங் டேபிள் நாங்கள் பாட்ரியில் இருக்கிறதுனால ஆர்டிஸ்டிக் பாட்ரி ட்ரைனிங் அகாடமியில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த டேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம ஒரே இடத்துல இருப்போம், ஆனால் இது மாத்திரம் ரொட்டேட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாமா? இப்போது இந்த சட்டியில்
நம்ம செடி வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டிஸ்டிக் பாட்ரி ட்ரைனிங் அகாடமியில் நிறையா வந்து பொருள்கள் வந்து உடஞ்சி போன பொருள், தட் இஸ் ஃபயரிங் பண்ணினதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும், சில இதெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்போ அந்த உடஞ்சி போனதில் வச்சுட்டு இப்போ நான் இதை வந்து இது ஒரு லிங்கம் மாதிரி காமிச்சிருக்கேன், இதை உள்ளே போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று இது பார்த்தேன்னா இது உடஞ்சிருக்கு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம வேறு இடத்துல இப்படி வைக்கலாம், இந்த இடத்துல வைங்க. அப்போ என்ன ஆகுது, நமக்கு இது வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் ஒரு மேல் எனர்ஜி, இது ஒரு ஃபீமேல் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். இப்போ இந்த செடியில் வந்து நம்ம வந்து நிறையா அழகுபடுத்தணும் அப்படிங்கும்போது ஒரு குறுப்பாவோ இல்லை ஏதான ஒரு குச்சியை வச்சு இதை வந்து நீங்கள் நல்லா இந்த மண் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லைட் இல்லைன்னா சாண்ட், அப்புறம் கொஞ்சம் உரம். இந்த உரம் எப்படி தயாரிக்கிறேங்கிறதையும் காமிக்கிறேன்னா, இந்த உரமை வந்து இதுக்கு போட்டால் தான் அது நல்லா செடி வளரும். ஓகே, இப்போ நம்ம வந்து நிறைய செடி இதில் போட்டுட்டோம்னால் நல்லா வளரும், அழகாகவும் இருக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு செடி. எப்பவும் கடைசி இலையை எடுத்து விடணும், அப்புறம் ஸ்லாண்டாக வச்சுக்கணும். ஸ்லாண்டாக பண்ணி இதை அப்படியே உள்ளே நுழைச்சிடுங்க. நல்லா உள்ளே நுழைச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வேர் பிடிச்சிடும். இப்போது இதை எப்படி வச்சுருந்துருக்கோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து மூலையில் வைக்கிறோம். வேர் பிடிச்சி ஒரு 2-3 நாள் இப்படியே இருக்கும் அது, அப்புறம் இது மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். இப்போ அதே மாதிரி இந்த பாருங்கள், ஸ்லாண்டாக எடுத்திருக்கேன். என் பின்னாடி இருக்கிற செடியிலலாம் அதுலேருந்து ஒரு ஸ்லாண்ட் எடுத்து இப்போ நான் இப்படியே உள்ள திணிக்கிறேன். நல்லா ஒரு இன்ச்சு உள்ளே போகலாம். ஓகே, இவ்வளோ தூரம் போகலாம். நல்லா இப்போ எடுத்துன்னா அதை அப்படியே மூடிடலாம். இப்போ பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. 2-3 கலர்ஸ் போடும்போது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பெருசாக எடுத்துன்னா இந்த செடிகள் எல்லாம் அப்படியே மலர்ந்து ஒரே சட்டியில் இவ்வளோ மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படியே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் வித்தியாசமான இலைகள். இப்போ இது வந்து கற்பூரவள்ளி, இது வந்து கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து காலியஸ்னு பேர். இந்த மாதிரி செடி வந்து காலியஸில் வந்து 200 விதமான இலைகள் போட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து 3-4 வெரைட்டி தான் போடுறோம், ஏன்னா சட்டி சின்னதாக இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு 10-12 இன்ச்சு சட்டியில் உங்களுக்கு 3-4 செடி போட்டு செய்யலாம். ஓகேயா? இப்போது இதையும் வந்து நம்ம உள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். ஒரு ஃபுல் கேன் தண்ணி இதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ இன்னொரு செடி. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டுன்னு. இப்போது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.